கன்னியாகுமரி, நாகர்கோவில், சென்னை, திண்டுக்கல், தேனி எங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. அது எதுக்காக மெனக்கிட்டு வரான்னு கேட்டால் இந்த கலையை வந்து மாணவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் வாழ்வியலுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலையை வந்து பயணிக்கிறாங்க. அதில் இப்போ வந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மாஸ்டர் வந்திருக்காரு ஐப்பு. இப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துருக்காங்க. எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாமல்லன் சிலம்பத்தில் வந்து மாணவர்கள் வந்து பயிற்சி பண்ணுறாங்க. இந்த முறையும் இந்த நம்ம காம்படிஷனில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஃப்ரான்ஸு அப்புறம் வந்து இந்தமாரி நம்ம வருஷாந்திரம் அரசோடு என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்டர்நேஷனல் நடத்த போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கிறது தான். அரசுக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. அரசுக்கு வந்து என்ன கோரிக்கைன்னா இது வந்து அரசு பள்ளியில் வந்து ஒரு பிடி பீரியடாக இருக்கணும். ரெண்டாவது இந்த வந்து கலைக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போ கலை பண்பாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது. பாரதியார் பள்ளியில் கூட வந்து கலைக்கானது அதுக்கு பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி நம்ம ஒரு குருகுலத்தை வந்து கட்டி வச்சுருக்கோம். அப்போ ஏன் அந்த சிலம்பத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோன்னு தெரியல. கண்டிப்பாக அரசு இது ஊக்கப்படுத்தணும். இது ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும். ஸ்போர்ட்ஸில் சேர்க்கறது ரெண்டாவது ஒரு முறை இருந்தால் கூட கலையாக இதை வந்து நம்ம பால் பவுனில் வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட டீச்சர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது நம்ம சிலம்பத்துக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 ஆசிரியர் போட்டிங்கன்னா அவன் 10ன்றது 1000 மாணவர்கள் உருவாக்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால் அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா நீங்கள் வந்து அதாவது இதை படித்து வேலைக்கு போகிறதுன்றது ரெண்டாவது விட நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணும். இது ஒரு கலையாக பயணித்து மாணவர்கள் வந்து ஊக்கப்படுறதுக்கு பால் பவுன்லையும் பாரதியார் பள்ளிக்கூடத்துலையும் இது வந்து ஒரு கல்வி பாடமாக நடத்தினாங்க. இது நல்லா வளர்ச்சியோட நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கையை எப்பவுமே என்ஆர் வந்து அதை நிறைவேற்றுவார். இந்த முறை அதை அவர் ஊக்கம் கொடுப்பாரு, மேலும் ஊக்கம் கொடுப்பான்னு நாங்கள் நம்புகிறோம். இதை பலமுறை நாங்கள் வந்து சபாநாயகத்தை இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகப்பிரியா. நான் வந்து இங்கே மாமல்லர் சிலம்பத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எங்கள் பழனிவேல் மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சலாம் வரிசை செஞ்சு இந்த ப்ரைஸை நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான் வந்து லாஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். இந்த வாட்டி நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணனால எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்னாக ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த கலையை கற்றுக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தற்காப்பு கலை மாதிரியும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு இது பயன்படும். நாங்கள் பெருசாகிட்டு எங்களுக்கு ஒழுங்காக எதுவும் வரலனாலும் நாங்கள் இந்த கலையை வச்சு நாங்கள் ஒரு டீச்சராக நாங்கள் ட்ரைனிங் எல்லா ஸ்கூல்லையும் எடுப்போம். சிலம்பத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? இப்போ எனக்கு பேசிக்ஸ் நிறையா, எனக்கு குத்து வரிசை பேசிக்ஸ் நிறைய, சலாம் வரிசை, ஒண்டிப்பாடம் எல்லாம் தெரியும். எத்தனை வருஷமாக கற்றுக்கிறீங்க? நான் 1 இயராக கோச்சிங் போகிறேன். My name is Alex. I'm a student of Mestre Palanivel, and I started last year training, and that will be my second year starting now. And I like the tradition of Silambam, Kutuvarasai, all goes together. That's a very nice art, and I think you should be proud of it as a Tamil country to spread that culture. For all the sports that are available, Silambam brings a lot of meditation and strength and force. I like the fact that you have some choreography parts, some freedom, but also some foundation of martial arts, Varmakale, vital points, and the disciplines and rigor that is required in martial arts. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.